ஹாய். ஷிக்கூஸ் ரொம்ப குவைட்டாக. வா பின்னாடி வா. வா வா. கம் கம் ஷிக்கு கம். வாங்க. இப்போ வெளியே கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு நான் என்னென்னமோ பண்ணிருக்கேன். கம் 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 கம். வேணும்னா வந்துரு. ஐயா மாட்டிக்கிட்டியா? ஓகே. அவரா போய் மாட்டிக்கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி பிரின்சி ரெசிபியில் மார்னிங் ஸ்கூல் லஞ்ச் ப்ரிப்ரேஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மார்னிங் ஸ்கூல் லஞ்ச் ப்ரிப்ரேஷன்ஸ் பாலக் பன்னீர், அப்புறம் ஃபுல்கா. ஸோ இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கில் கொஞ்சம் ஷிக்கு எப்படின்னா நம்மளுக்கு அவங்கள வச்சுட்டு ரொம்ப சவுண்டு கத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பேக் சைடு வீட்டுக்கு பின்னாடி கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு நடக்கும். ஸோ அவரை கொஞ்சம் வெளியே கொண்டு போயிட்டு விட்டுட்டு நம்மளுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்கூலுக்கு. பாலக் பன்னீருக்கு பாலக் கீரை ஒரு கட்டு எடுத்துட்டேன். ரொம்ப பெருசு இல்லை, சின்ன கட்டு. அது நம்ம நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கும்போது அந்த பாலக்கீரையை நல்லா ஒரு போட்டுட்டு அப்படியே எடுத்துடணும். ரொம்ப நேரம் அந்த கலர்லாம் மாற வேண்டாம். ஸோ நம்ம இம்மிடியட்டாக ஒரு சுற்று அந்த வேகிற இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, டக்குன்னு அதை எடுத்துகிட்டு கூலிங் வாட்டரில் அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு கூலிங் வாட்டரில் அந்த டெம்பரேச்சர் அந்த சூடாக இருக்க டெம்பரேச்சரை நம்ம கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட் பண்ணி ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம், அதில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஸோ இதெல்லாம் நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோன்னு சொல்லிடலாம். நம்ம வேக வச்ச கீரையை நல்லா மிக்ஸி ஜாரில் கூலான அப்புறம் அடித்து எடுத்து தனியாக வச்சுட்டு, நல்லா நைஸாக அடித்து எடுத்து தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் 2 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, நல்லா பூண்டை உரித்து நல்லா இடித்து வச்சுக்கணும். அடுத்தது இஞ்சி, வெங்காயம் எல்லாம் பொடியாக அரிஞ்சிட்டு 2 காஞ்ச மிளகாய், ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி 2 காஞ்ச மிளகாய், ஜீரகம், சின்ன ஜீரகம், அதை நம்ம எண்ணெயில் போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சு வரும்போது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த டைமில் கொஞ்சம் கல் உப்பையும் நல்லா அதில் அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல பூண்டு, இந்த 10 பல் பூண்டு சொன்னாலே அது இந்த பூண்டு தான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் காரத்துக்கு நம்ம மசாலா சேர்ப்போம். அந்த அதே மாதிரி சில்லி கிள்ளி போடக்கூடாது, கிள்ளாமல் அப்படியே முழுசாக போடுறது. அதே மாதிரி இஞ்சி, நம்ம பூண்டையும் இடித்து வச்ச பூண்டையும் அதில் வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக அந்த கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது பொன்னிறமாக வரும்போது அந்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் அதில் போட்டுட்டு அந்த டைமில் சில்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், இவ்வளோ தான் நான் போட்டேன். சப்போஸ் சில பேருக்கு தனியாத்தூள் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் தனியாத்தூள் ஆட் பண்ணலை. ஸோ ஜீரகத்தூள் இவ்வளோ தான் போட்டுட்டு அந்த ரா ஸ்மெல் போகிறோம் இல்லையா, ஸோ அதை நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அந்த மசாலா ஸ்மெல் போகணும். அந்த ஸ்மெல் அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த பன்னீரையும் நம்ம இந்த நம்ம மசாலாலாம் போட்டோம், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் அந்த பன்னீரையும் அதில் போட்டுட்டு என்ன பண்ணோம், ஒரு ரொம்ப 1-2 ரொம்ப போட்டு கிண்டாமல் லைட்டாக ஒரு இது மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கீரை அடித்து வச்சுருக்க கீரையை அதில் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரையும் லைட்டாக அதில் தண்ணியை அலசி அதில் விட்டுட்டு அவ்வளோதான், சிம்பிள். இதில் கலர் ரொம்ப டார்க்காக ஆகாமல் சீக்கிரமாக இறக்கும். ஏன்னா மசாலா ஆல்ரெடி குக் ஆகி நல்லா அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. ஸோ இப்போ இது குக் ஆனோடனே நம்ம இம்மீடியட்டாக சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ இது ஸ்கூலுக்குன்னு சொல்லும்போது நல்லா ஆற வச்சு மேலே நான் க்ரீம் போட்டிருக்கேன். குக்கிங்காக இருக்கும்ல விப்பிங் க்ரீம், அது நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது வேண்டான்னு நினைக்கிறவங்க கோகோனட் மில்க்கு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நான் க்ரீம் போட்டுட்டேன், அவ்வளோதான். சர்வ் பண்ணியாச்சு. கடாய் பன்னீர் ரெடி, பாலக் கடாய் ரெடி.
ஸோ இது வந்து ஃபுல்காவுக்கு நல்லாயிருக்கும். நான் வீட்டில் ஃபுல்கா பண்ணேன். ஸோ ஸ்கூலுக்கு அவங்களுக்கு இதான் இன்றைக்கி லன்ச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,